சோனி சோனி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். லாஸ்ட் சாட்டர்டே வந்து எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். எனக்கு நான் ரொம்ப ப்ரெஷரா இருந்தேன், ரொம்ப கவலையா இருந்தேன். அதை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்போ நான் கில்பர்ட் பிரதரை காண்டாக்ட் பண்ணேன். கில்பர்ட் பிரதரும் வந்துட்டு அப்போ ரொம்ப பிஸியா இருந்தாங்க, வேற வேற மீட்டிங்ல இருந்ததுனால பிஸியா இருந்தாங்க. அப்புறம் நான் பிரதர் கிட்ட எனக்கு இறைவார்த்தை பத்தி எல்லாம் அதிகமா எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் நான் என்னோட கவலை போக்கணும் இப்போதைக்கு, எனக்கு அதுக்கு எதனா இறைவார்த்தை சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு அனுப்பிச்சேன். அப்போ நான் அவங்கள்ட்ட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்போ எனக்கு அவர் இறைவார்த்தை சொன்னாரு. அந்த இறைவார்த்தையை நான் கண்டினியூஸா சொன்னேன். அதன் பின் அதை சொல்லிட்டு அப்புறம் நான் சர்ச்சுக்கு போயிட்டு திரும்பி வந்தேன். என்னோட கவலை எல்லாமே அப்போ எல்லாமே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அதற்காக நான் நன்றி சொல்றேன். அந்த இறைவார்த்தை என்ன அப்படின்னா, என் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்றேன், அவர் எனக்கு அவர் என் மேல் அக்கறையா இருக்கின்றார். இந்த இறைவார்த்தை தான் வந்து கில்பர்ட் பிரதர் எனக்கு சொன்னது. நான் லாஸ்ட் சாட்டர்டேவே இதை சாட்சியா சொல்லணும்னு நினைச்சேன். பட் நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால டைம் ஆயிடுச்சு. அதனால என்னால அன்னைக்கு சாட்சி சொல்ல முடியல. இன்னைக்கு நான் அதை சாட்சியா சொல்றேன். கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. கடவுளுக்கு நன்றி. கடந்த வாரத்தில் சகோதரிக்கு தீயவன் மனதில் கொடுத்த அந்த கவலை, அந்த போராட்டத்தை உணர்ந்து கொண்டு மனிதரிடம் உதவி கேட்காமல் கடவுளை நாடி சென்ற போது கடவுள் இறை வார்த்தைக்கு உனது கவலைகளை எல்லாம் என்னிடம் போட்டுவிடு, நான் உண்மையில் கவலையா இருக்கிறேன் என்ற இறை வார்த்தையை சகோதரி அறிக்கையிட தீயவனுடைய அந்த டெம்டேஷன் மாறி அவருடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு முழுமையான ஒரு அமைதிய மனதிற்கு ஒரு பெரிய ஒரு அமைதியை கடவுள் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. Thank you Jesus. சந்தானம் பிரதர் சொல்லுங்க பிரதர். Praise the Lord brother. Praise the Lord brother. பிரதர் இன்றைக்கு சொன்ன கிறிஸ்டியன் படிக்கிறது எனக்கு இந்த ஒரு லாஸ்ட் வீக் ஒரு வாரமா பிரதர் ஒரு மன உளைச்சலாவே ஒரு கஷ்டமா ஒரு பாவ சோதனையில இருந்தது. அதுல இருந்து எப்படி வர்றதுன்னு எனக்கு தெரியல. அப்ப நேற்று அட்ரஸன் ஜப்பான்ல நான் 2:30 மணிக்கெல்லாம் போயிட்டேன். ஆனா போயிட்டு எனக்கு அங்கேயும் ப்ரேயர் பண்ண முடியல. இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. அப்ப மாசுக்கும் நடந்துச்சு, மாசுலயே இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு எண்ணம் குத்திக்கிட்டே இருந்துச்சு. இது எனக்கு ஒண்ணு பாதகிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லி இதுக்கு ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு தோணிடுச்சு. ஏன்னா அட்ரஸன் ஜப்பான்ல போயிட்டு எனக்கு இது நிவர்த்தி செய்ய முடியல எனக்கு. அப்ப வெளியில கெபிலையும் போயிட்டு ப்ரே பண்ணேன். எனக்கு அந்த மன ஆறுதல் வரதே இல்லை. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியாம இருந்துச்சு. அப்ப கடைசியா பிரதர் வந்தாரு. அப்ப வந்து கடைசியா பேசிட்டு வரப்ப சொல்லி, பிரதர் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அப்ப ப்ரே பண்ணாரு. ப்ரே பண்ணின பிறகு அதுக்கு பிறகு அந்த ப்ரே பண்ண பிறகு எனக்கு எப்படியாவது இதுல இருந்து வெளி வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் இருந்தேன். பிரதர் ப்ரே பண்ணதே அந்த தாத்தா என்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. எனக்கு அட்ரஸன் ஜப்பான்ல போயிட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியல அப்படிங்கிறது எனக்கு பெரிய கவலை. நான் ஒரு வாரமா யோசிச்சுட்டு எப்படியாவது போயிட்டு இதுல ப்ரே பண்ணா எனக்கு எப்படியாவது ஒரு தீர்வு கிடைக்கும். எந்த குறைபாடு ஏதோ இருக்கு, என்னால முடியல. பிரதரோட பிரேயருக்கு பிறகு எனக்கு அது இல்லாம போயிடுச்சு. அது கடவுளுக்கு நன்றி கூட எனக்கு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. அவருடைய மனதில் இருந்த அந்த போராட்டத்தை, பாவ எண்ணங்கள், அதை குறித்த அந்த ஒரு போராட்டத்தை, அது தீவனோட அந்த தீவன் கொடுக்குற அந்த இது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள கடவுள் இந்த நாள்ல செஞ்சிருக்காங்க. அதே போல அதுல இருந்து வெளிவரணுங்கிற ஒரு வாஞ்சியோடு அவரை அந்த ஒரு ஜெபத்தை கேட்ட போது அந்த நம்பிக்கையோடு ஏறெடுத்த அந்த ஜெபத்தை கடவுள் பதிலளிச்சிருக்காரு. தீவனுடைய கிரியைகள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அவருடைய எண்ணத்திலிருந்து நிர்மூலமாக்கப்பட்டிருக்குது. மனதில் ஒரு பெரிய அமைதி, இறை வார்த்தைக்கு நான் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமையாகி விட்டேன் அப்படிங்கிற இறை வார்த்தையின்படி நான் கடவுளுக்கு அடிமையாகி இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள இன்னைக்கு இந்த நாள்ல அவர் வர்றதுக்கு இந்த ஒரு ஜெபம் கடவுள் இந்த நாள்ல விடுதலை கொடுத்திருக்கிறாங்க. கரங்களை தட்டி கடவுளுடைய நாமத்தை இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. மலர் சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். Praise the Lord brother. Praise the Lord sister. பிரதர் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பிரேயர் குரூப்ல ப்ரே பண்ணாங்க எங்கட அக்காட ஹஸ்பண்டுக்காக. அவர் மனமாறணும், குடும்ப பொறுப்புல இருக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறமா நான் வீட்டுல தொடர்ந்து அந்த வார்த்தை எழுதினேன், லூகாஸ் 18:27.
கடவுளால் செய்ய இயலாதவற்றை மனிதரால் செய்ய இயலும் சரி, மனிதரால் செய்ய இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் அந்த வார்த்தையை. ஸோ அதை தொடர்ந்து எழுதி அவருக்காக நான் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறமா 2 கிழமை நான் அந்த கிழமையை ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கடவுள் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் நேத்து யதார்த்தமா நான் உங்களுக்கு கால் பண்ணேன். பக்கத்து வீட்டுல அந்த கேர்ளுக்கு கால் பண்ணி நான் அப்படி பேசிட்டு இருக்க நேரம் எங்க மாமி பேசினாங்க. பேசினே கேட்டேன், எங்க மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு வந்து ஒரே ஆச்சரியம் வச்சா. எடுத்து மாமி சொன்னாங்க சேர்ச்சுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் வச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் அவரு சேர்ச் பக்கமே போனது கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் சேர்ச்சுக்கு போனதே கிடையாது. 2 கிழமையா சேர்ச்சுக்கு போறா. 2 கிழமை முதத்தான் நான் ப்ரேயர் குரூப்ல அவர் பேரை சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். அது தொடர்ந்து 2 கிழமை சேர்ச்சுக்கு போய் பூசைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி மாமி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொன்னேன் அந்த நேரமே. நேத்து அது வந்து நான் கால் பண்ணணும் இல்ல, அதே யதார்த்தமா தான் அந்த கால் கூட நான் பண்ணேன். பிளானிங் எதுவுமே இருக்கல. சும்மா ஏதோ எடுத்தாங்க, அவங்கள கால் பண்ணாங்க, நான் பேசினேன். அதுக்கப்புறமா மாமி பேசினாங்க. அது எல்லாமே கடவுளோட சித்தம் தான். உண்மைக்குமே அது கடவுளோட செயல் தான். அது வந்து இந்த இடத்துல நான் சாட்சி சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் நேத்து அந்த கால் வந்ததும் நான் பேசினதும் இந்த இடத்துல சாட்சி சொன்னதுக்கும் எல்லாமே கடவுளோட கிருபை. கொடான கோடி நன்றி. அவர் மென்மேலும் கடவுளோட இன்னும் இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். சகோதரியோட குடும்பத்தில் உள்ளவங்க கடவுளுக்குள்ளாடி வரணும், கடவுளை தேடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோட சகோதரியின் விசுவாசத்தின் அடிப்படையில் கடவுள் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய மனதில் பேசியிருக்காங்க. அந்த சகோதரருடைய வாழ்க்கையை கடவுள் மாற்றியிருக்காங்க. கடவுளை தேடி செல்வதற்கு விருப்பம் இல்லாத அந்த சகோதரர் இந்த நாட்களிலே சகோதரியின் நம்பிக்கையான அந்த ஜெபத்துக்கே கடவுள் பதிலளித்து அந்த சகோதரை கடவுள் அவரை தேடி செல்ல ஆலயத்துக்கு சென்று அவர் வழிபட இந்த நாளில் கிருபை செஞ்சிருக்காங்க. மனிதரால் முடியாதவை கடவுளால் முடியும் என்ற இறை வார்த்தை அவருடைய வாழ்வில் செயலாற்றி இருக்கிறது. கரங்களை தட்டி கடவுளுடைய நாமத்தை இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. அதே போல பிரதர் அவர் வந்து இப்ப குழந்தைகளையும் பாத்துக்கிறாரு. பொறுப்பா பாத்துக்கிறான். ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாராம். அன்பா இருக்காராம். அந்த குழந்தையோடய நான் பேசினேன். சோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடவுளுக்கு நன்றி. Glory to God. B30 Pro சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். praise the Lord brother. Praise the Lord. லாஸ்ட் வீக் பிரதர் வந்து இங்க மெசேஜ் கொடுக்கும்போது இந்த ஜாப்ல எல்லாம் பிரச்சனை இருக்குன்னா நம்ம ஏதோ பாவம் பண்ணிருக்கோம், அதனால இருக்கலாம், அதனால அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு இருந்தப்போ நான் ஜஸ்ட் கவிதா சிஸ்டருக்கு தெரியும் எங்க ஹஸ்பண்ட் ஆபீஸ்ல கொஞ்சம் இப்ப ஒரு மனக்குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் எப்போதும் இருக்குன்னு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க அவங்க வந்து எஸ்ஐயா 54:17 verses உன்னை தாக்க வரும் எந்த போர்க்கரையும் அது பர்சனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல இப்ப எவ்வளவு பரவாயில்ல, நான் சொல்றேன் ஆனா கண்டினியூஸா சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. உடனே நான் என்ன பண்ணேன், மண்டே நைட்டு இது நம்ம ப்ரேயர் மீட்டிங் முடிஞ்சிச்சு. நான் இப்போ டியூஸ்டே மார்னிங் ஃபாஸ்டிங் இருப்பேன். அப்போ இந்த மாதிரி ஜோமால வச்சு அத ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தேன். சரி நம்ம சொல்லுவோம், நானும் ஒர்க் பண்றேன், சும்மா ஏதோ சொன்னாருனால உண்மைக்குமே ரொம்ப ஆழ்ந்துலாம் சொல்லல, ஆனா அந்த ஜோமால மட்டும் கரெக்ட் ஃபுல்லா சொல்லி முடிச்சேன். ஒரு 1 hourல எனக்கு ஒரு 2 கால், ரெண்டுமே இன்டர்வியூ கால் எனக்கு வந்தது. அப்போ சரி நான் நினைச்சேன், அவர் சொன்னாரு என்ன சொன்னா நீ சொல்லி உனக்கு மாத்தி விட்டுட்டாரு போல, நீ என்ன இது அப்படின்னு சரி நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் நெக்ஸ்ட் வீக் மண்டே அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு ஜாப் வந்து ஷார்ஜால கிடைச்சது. அப்போ நான் நினைச்சேன் இது என்ன எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றது, நாங்க இப்ப அபுதாபில இருக்கோம் அப்படின்னு. அப்போ கரெக்டா அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதர் வந்து சொல்றாரு, நம்ம இங்க கல்ஃபுக்கு வந்துட்டாலே சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல நம்ம பண்ணக்கூடாது, நம்ம பண்றதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்குன்னு. எக்ஸாக்டா நான் கரெக்டா ப்ரே பண்றேன், அவரு அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்து நான் ஆன் பண்றேன், அவரு அந்த இதை சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ சொல்லும் போது இந்த கலாத்தியர் 3:13 வச்சு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜெனரல் மெசேஜ்ல சொல்லும் போது அது எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அப்படி இருக்கும் போது நான் திரும்ப அதே டெய்லி இந்த எஸ்ஐயா 54:17 கலாத்தியர் 3:13 இது சொல்லிட்டே இருந்தேன்.
இந்த இன்னொரு ஜாப்ன்றது ரொம்ப பெரிய ப்ரொஃபைல் ஜாப்னு நான் நினைக்கவே இல்லை. அங்க இன்டர்வியூல போய் உட்காரும் போது கூட சிஸ்டர் வந்து ஒரு மெசேஜ் எனக்கு ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க முன்னாடி. அதாவது எவ்வளவு நர்வஸ்னஸ்னா, எனக்கு அந்த ஃபீல்டு வந்து ரொம்ப புதுசு, பெரிய ப்ரொஃபைல், நம்மள ஏன் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு. அது குறிப்பேடு 2/14. அது வந்து நான் மெசேஜ்ல பார்த்துதான், எனக்கு மனசுல கூட இல்ல, அதை ரீட் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 10 டைம். அது நான் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அவரு இன்டர்வியூ முடிச்ச உடனே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நாங்க கண்டிப்பா செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ அதுதான் இப்போ சாட்சியா சொல்லணும்னு. கடவுளுக்கு நன்றி. கடவுளால் முடியாதவை ஒன்றும் இல்லை. இந்த சகோதரி இறை வார்த்தையை கேட்டு ஓகே, என் வாழ்க்கையில என் கணவனோட வாழ்க்கையில இது செயலாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட அந்த இறை வார்த்தையை அறிக்கையிட கடவுள் வந்து என்ன சொல்ல, மனிதர்கள் கொடுக்கிற மிராக்கிள் மாதிரி இல்ல, கடவுள் கொடுக்கிற இது வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த அற்புதத்தை கடவுள் நாளைக்கு காண செய்திருக்காங்க இந்த சகோதரியோட வாழ்க்கையில. அவங்க எதிர்பார்க்க முடியாத அந்த ஒரு ஜாப இந்த நாட்கள்ல இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில கடவுள் வாக்கி செஞ்சிருக்காங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீத அரசனா உயர்த்தின அதே கடவுள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இந்த சகோதரியோட வாழ்க்கையிலையும் கடவுள் செய்த அந்த அற்புதத்தை இது அந்த நேரத்திலே அவருக்கு கரங்களை தட்டி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ பிரதர். அது அப்புறம் ஒரு பிரேயர் ரெக்வெஸ்டும் எனக்கு, ஆனாலும் எனக்கு இன்னும் அந்த ஒரு நம்பிக்கை இல்ல, நம்ம அதுல ஜாயின் பண்ணா பெர்ஃபார்ம் பண்ணுவோமா, முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற கம்பெனிலயும் நீங்க போகாதீங்க, ப்ரொமோஷன் கொடுக்குறோம் அப்படி. ஆனா எனக்கு அது ஏதோ கடவுளா கொடுத்த ஒரு ஆஃபர் அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக கொஞ்சம் வேண்டிக்கணும்னு ரெக்வெஸ்டும் பண்றேன் பிரதர். பண்ணலாம். பட் உங்களுக்குள்ள ஏன் அந்த ஒரு தாட் வருது இன்னைக்கு? இல்ல, ஏன்னா அன்னைக்கு அதுதான் சொல்றேன், அது புது ஃபீல்டு, நமக்கு முடியுமான்ற ஒரு நம்பிக்கையே இல்லாம போய் இது பண்ணா, அப்ப இப்போ இன்னைக்கு பார்த்தா பிரதர் அதே மாதிரி மெசேஜ் கொடுக்குறாரு, விசுவாசம் அவிசுவாசத்தை இது பண்ணுங்கன்னு சொல்லி. உங்களுக்கு தாவீது கடவுள் தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு எதுவும் ப்ரொஃபைல் இருந்துச்சா? இல்லையா? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீத கடவுள் அரசரா உயர்த்தி அவரோட அந்த பணியை செய்ய முடிஞ்சிச்சு இல்லையா? அப்ப அப்படி இருக்கும்போது கடவுளால் முடியாதவை எதுவும் கிடையாது. கடவுள் உங்களை ஒரு இடத்துல வைக்கிறாருன்னா அவரோட சித்தம். அதான் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன சொல்ல வேண்டும் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார் அப்படின்னு இறை வார்த்தை கூறுது. சோ முதல்ல உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த தாட்டை, இது கடவுளோட சித்தமா இருந்துச்சு அப்படின்னா உங்க மைண்ட்ல இருக்கிற அந்த நெகட்டிவான தாட்டு தீயவன் விதைக்கிறதா இருக்கு, அதை தூக்கி தூர போடுங்க. நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இருந்தாலும். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். தேங்க்யூ பிரதர். மெட்டில்டா சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பிரதர், நேத்து சண்டே ஈவினிங் எனக்கு பல்வலியா இருந்ததுங்க பிரதர். நான் இயேசுவின் காயங்களால் என் பல்வலி குணமாயிற்று அப்படின்னு நிறைய தடவை சொல்லிட்டே இருந்தேன். நாளைக்கு மண்டே பிரேயர்ல நான் சாட்சி சொல்லணும், எனக்கு பல்வலி குணமாகணும், இயேசுவின் காயங்களால் என் பல்வலி குணமாயிற்று நான் சொல்லிட்டே இருந்தேன் பிரதர். காலையில ஸ்கூலுக்கு போனோம், ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்கு, லீவும் போட முடியாது அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். காலையில எழுந்திருக்கும் போது அந்த பல்வலி எங்க இருக்குன்னே தெரியலங்க பிரதர், இது வரைக்குமே இல்ல, சரியா போயிடுச்சுங்க பிரதர். கடவுளுக்கு கோடான கோடி. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் காணாதவற்றின் அடிப்படையில் நாம் விசுவசிக்கிறோம் என்ற இறை வார்த்தையின்படி அவங்க எதை பார்க்க விரும்புறாங்களோ அதை அவர்கள் கண்முன் கொண்டு அதை அறிக்கையிட்ட போது கடவுள் அந்த நிமிடமே அந்த மிராக்கிள், அந்த அதிசயத்தை காண செய்திருக்கிறாங்க. அந்த இருந்த பல்வலி ஒன்றுமில்லாமல் கடவுள் போக செய்திருக்காங்க. கரங்களை தட்டி கடவுளுடைய நாமத்தை இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். Glory to God. Praise the Lord. Thank you Jesus. Sister P13 bro, உங்க பேர் சொல்லுங்க சிஸ்டர். ஹுவாய் சிஸ்டர், நீங்க இந்த சாட்சி சொன்னீங்க இல்லையா லாஸ்ட்? உங்க பேர் மார்டினா பிரதர். மார்டினா பிரதர் நோட் பண்ணிக்கங்க. மார்டினா உங்க பேர். ஓகே ஓகே. நித்யா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். பிரதர் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் வந்து லாஸ்ட் வீக் எடுத்தார் இல்லையா, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல. நான் என்னோட இதுல
ப்ரீவியஸா இருந்தப்ப நான் நிறைய டிப்ரெஷன் நானும் தாட் பண்ணிருக்கேன். நமக்கு யாருமே இல்லையோ, நான் என்னை பத்தி நிறைய யோசிச்சிருக்கேன். அப்போ அந்த டிப்ரெஷன் எனக்கு நிறைய இருந்துச்சு. நான் ரியலைஸ் பண்ணேன், ஓகே நம்ம எவ்வளவு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் கடவுள் நம்மளை வழி நடத்திருக்காரு. அதை நான் அப்போ நம்ம கூட தானே கடவுள் இருந்திருக்காரு, நம்மளை வழி நடத்திருக்காரு. எந்த ஒரு ஆபத்துலயும் எந்த ஒரு இக்கட்லயும் நம்ம இருந்து காப்பாத்திருக்காரு அப்படிங்கறத நான் அப்புறம் போன வாரம் ரியலைஸ் பண்ணேன். அதே மாதிரி இந்த ப்ரேயருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அதை நான் ஃபேஸ் பண்ற வே மாறி இருக்கு. நான் முன்னாடி எல்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் கோவமா பயத்தோட பண்ணிருக்கேன். பட் இப்போ வந்து அமைதியா கடவுள் நமக்கு என்ன சொல்றாரு, அவருடைய வழியில நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி எல்லா விஷயத்துலயும் எங்களுடைய ஃபேமிலி லைஃப்லயும் சரி, இந்த ப்ரேயர் நாங்க அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் சிலது எங்களுக்கு தெரியல நாங்க என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த குடும்ப வாழ்க்கைக்கானலாம் எடுத்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தோம், இல்ல எது எங்கள்கிட்ட இருந்தது, அதெல்லாம் நாங்க சேஞ்ச் பண்ணிருக்கோம். இப்ப எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கு, ஒரு அமைதி, ஒரு பீஸ்ஃபுல்லா நாங்க ஃபீல் பண்றோம். இதுக்காக இந்த நல்ல மாற்றத்துக்காக கடவுள் விரும்பின மாற்றம் எங்கள் வாழ்க்கையில நடந்ததுக்காக நாங்க கடவுளுக்கு தேங்க் பண்றோம். இதுக்கப்புறமும் வழி நடத்துவார், அதுக்காகவும் நாங்க தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ் டு காட். கடவுளுக்கு நன்றி. கடவுள் இந்த இறை வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கிறிஸ்தவர்களாம இருக்கிறோம். இந்த இறை வார்த்தையின் அர்த்தங்கள், இறை வார்த்தையின் ஆழங்களை உணர்றதுக்கு முன்னாடி இருந்த அந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை இறை வார்த்தையை அறிக்கையிடும் போதும் இறை வார்த்தையை கேட்கும் போதும் இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கடவுள் நாட்களை கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன செய்யணும், எது சரி, நான் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கிறத ஆவியானவரின் தூண்டுதலை இந்த நாட்கள்ல அவங்க உணர செய்திருக்காங்க. அங்க உணர்ந்து அதன்படி நடக்க வாழ்க்கையில ஒரு அமைதியான சமாதானமான ஒரு வாழ்க்கை இந்த நாட்களை வாழ கடவுள் இந்த நாள்ல அவங்களை வழிநடத்தி செய்யற அந்த கிருபைக்காக இறை வார்த்தை அவர்களுக்கு அந்த தூண்டுதலை கொடுக்குற அந்த மேலான இந்த கிருபைக்காக இந்த நேரத்துல கரங்களை தட்டி கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. Okay, Delphine Mary சொல்லுங்க சிஸ்டர். Praise the Lord brother. Praise the Lord. நேத்து ஜெனிதா சிஸ்டர் கிட்ட நான் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன். எங்க சர்ச்ல நான் பெங்களூர்ல இருக்கிறேன். எங்க சர்ச்ல ஃபாதர் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லார்கிட்டயும் கேட்டிருந்தாங்க. அங்க ஒரு பார்ட் ஆஃப் சர்ச் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் இல்லீகலா ஆக்கியபை பண்றதா ஃபாதர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இன்னைக்கு மண்டே அந்த சர்ச்சோட காம்பவுண்ட் எல்லாம் இடிக்க போறதா ஃபாதர் இதுக்காக ப்ரேயர் எல்லார்கிட்டயும் கேட்டிருந்தாங்க. சோ அதனால ஜெனிதா சிஸ்டர் கிட்ட நேத்து மெசேஜ் பண்ணினேன். இன்னைக்கு எதுவுமே நடக்கல பிரதர், யாருமே வரல, யாரும் எதுவும் நடக்கல. அதான் எல்லா வழியறவனுக்கு நான் பெரிய நன்றி சொல்ல. ஆலயத்தை, கடவுளின் ஆலயத்தை இடிப்பதற்காக கவர்மெண்டே அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச சூழ்நிலையில நாம் விசுவாசத்தோடு ஏறெடுத்த நமது விண்ணப்பத்திற்கு கடவுள் நாள்ல பதிலளித்திருக்கிறார். எந்த ஒரு அசம்பாவிதமும் அந்த சர்ச்சில் ஏற்படாத வண்ணம் கடவுள் அதை முன்னின்று பாதுகாத்திருக்கிறார். கரங்களை தட்டி கடவுளுடைய நாமத்தை இந்த நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி. Thank you Jesus. நீங்க இந்த செய்த அற்புதத்துக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. நன்றி. Praise the Lord. Lavina. Praise the Lord brother. Praise the Lord. Praise the Lord sister. 2 weeks முன்னாடி என்னோட பொண்ணுக்கு ப்ரேயர் பண்ணிருந்தோம். கன்னத்துல கட்டி இருந்தது. அப்புறம் 2 weeks முன்னாடி ஆப்ரேட் பண்ணிட்டாங்க. பயாப்சி ரிப்போர்ட்லாம் வந்துருச்சு. இப்போ நார்மலா இருக்கா. கடவுளுக்கு கொடான கொடி. The Lord, praise the Lord. கடவுளுக்கு நன்றி. 2 வாரத்துக்கு முன்பாக ஃபீவரிஷா இருக்கா. கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச்னால ஃபீவரிஷா இருக்கு. அவளுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. லேயா பிள்ளையோட பேர் என்ன சொன்னீங்க சிஸ்டர்? லேயா. ஓகே. கடவுள் செய்த அந்த மகளுக்கு
2 வாரத்திற்கு முன்பாக அந்த கன்னத்தில் கட்டி என்ற ஒரு பிரச்சனையோட நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு விண்ணப்பம் எடுத்திருந்தோம் கடவுளிடம். கடவுள் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நல்ல முறையில் அதை முடிச்சு தந்திருக்காங்க. இது இந்த நேரத்திலே கரங்களை தட்டி கடவுள நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். அப்பா, நீங்க கொடுத்த அந்த விடுதலைக்காக நன்றி. முது நாமம் மகிமைப்பட செய்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர், நீங்க உங்க இந்த கிளைமேட் இந்த பிள்ளைக்கு இந்த காய்ச்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்செப்ட் பண்றீங்க? இல்ல பிரதர், இங்க வந்து நான் வந்து ஊர்ல இருந்தேன் ஆபரேஷனுக்காக. அப்போ இங்க 2வது பொண்ணு இங்க இருந்தாங்க. நாங்க துபாயில இருக்கோம். ஓகே. அவளுக்கு ஃபீவரா இருந்தது. அப்ப நான் இப்பதான் சண்டே தான் இங்க வந்தேன். அவளுக்கு ஃபீவர் இருந்தனால மேபி அதனால அப்படி. ஓகே. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம ஏற்கனவே இறை வார்த்தை கூறுகிறது, ஏற்கனவே நீங்கள் இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணம் பெற்று விட்டீர்கள். அதே போல எல்லா கிளைமேற்றும் கடவுள் நாம் வாழ்வதற்காக நமக்காக படைக்கப்பட்டவை. எதுவும் நமக்கு விளைவிக்க கூடாது. அதை நீங்க வாழ்வது நம்ம நெகட்டிவா சொல்றோம்னு சொன்னா அது அந்த நேரங்களில் நீங்க என்ன பண்ணணும், பயன் பண்ணி அதுல இருந்து இது பண்ணணும். உங்களுக்கு ப்ரே பண்ணுவாங்க. பேர் நோட் பண்ணீங்களா? நேம் லேயா சார். லேயா. அவங்க ஃபீவரா இருக்காங்க. அந்த பிள்ளைக்கு ப்ரே பண்ணுவாங்க. ஓகே ஓகே. வேற ஏதாச்சும் சாட்சி கூற விரும்புகிறவர்கள் இந்த நேரத்துல ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஓகே. உஷா சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், இந்த 3 மாசத்துக்கு முன்னாடி தங்கச்சி பையன் போனுக்கு அடிக்ட் ஆகி ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தான். அப்புறம் அந்த சித்ரா சிஸ்டர் இந்த சோகத்திற்கு தியானத்துக்கு போக சொன்னாங்க. அவன் வரவே மாட்டேன்னு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த தியானத்துக்கு அவன் நேற்று போயிருக்கான். அதுக்கு அவன் அது போனதுக்கு கடவுளுக்கு கூடான படி நன்றி. அவன் நல்லபடியா முழுமையா சுகடைஞ்சு அவன் வரணும். வரும்போது நல்ல முழுமையா வரும். அதுக்காக ப்ரேயர் பண்ணிவிடுங்க. கடவுளுக்கு நன்றி. சகோதரருடைய மகன் போன்ல அடிக்ட் ஆகி தன்னையே மறந்து இருந்த அந்த சூழ்நிலையில கடவுள் இந்த ஒரு தியானத்துக்கு போகிறதுக்கான ஒரு மாற்றத்தை இந்த மகனுடைய மனதில் உள்ளத்தில் கடவுள் இந்த நாட்களில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நேரத்திலே கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, அந்த மகனுடைய உள்ளத்தில் மனதில் இந்த பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க ஏற்படுத்தின ஒரு கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சிஸ்டர், நீங்க உங்க அந்த பையனை எப்படி நீங்க பார்க்க விரும்புறீங்களோ அதே அறிக்கையிடுங்க. நீங்க இப்ப சொல்ல வேண்டியது, என் பையன் மாறிட்டான். நம்ம சொல்றோம் இறை வார்த்தை அதான் சொல்லுது இல்லையா? நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காணாதவற்றின் அடிப்படையில் நாம் விசுவசிக்கின்றோம். உங்க பையனை நீங்க எப்படி பார்க்க விரும்புறீங்களோ, அவன் வரும்போது எந்த மாதிரி நீங்க பார்க்க விரும்புறீங்களோ அதை இன்னைக்கு நீங்க அறிக்கையிடுங்க. இறை வார்த்தையின் அடிப்படையில் இயேசுவின் தழும்புகளினால் அவன் குணமடைந்து விட்டான். என் பிள்ளை இப்படி இருக்கிறான், படிக்கிறான், அன்பா இருக்கிறான், எல்லாம் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அறிக்கையிடுங்க. அந்த மாற்றத்தை அவன் திரும்ப வரும்போது அந்த மாற்றத்தை நீங்க உங்க கண்களினால் நீங்க பாப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. க்ளோரி டு காட். ஓகே. இது பேர் இல்ல, கிஷோர் பிரதர் சொல்லுங்க. அட்மிட் பண்ணுங்க கிஷோர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் கிஷோர் சொல்லுங்க. நான் போர்ட்ல வந்து தொழில் செய்யும் போது ஒரு சகோதரனுக்கு கையில் அடிபட்டது. கையில் அடிபட்டு ரொம்ப வீக்கமா இருந்தது. அப்ப அந்த சகோதரன் வந்து எண்ணெய் போட்டுட்டு இருந்தா. கொஞ்ச நாள் வரை எண்ணெய் போட்டு சரியா இல்லை. நான் சொன்னேன், அது நீங்க கடவுளோட விசுவசிங்க, நீங்க கடவுளோட என்ன சொல்ல இது கடவுளோட நாமத்தினால நீங்க கண்டிப்பா கடவுள் குணப்படுத்துவார் அப்படின்னு சொன்னேன். இயேசுவின் தழும்புகளை நீங்க பெற்று விட்டீர்கள் என்று நம்புங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் அதை விசுவாசிக்கல. இருந்தாலும் நான் என்ன போட்டா எனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் வரையும் சரியாகல. நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன், கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கொஞ்ச நாள்ல வந்து அவராட்டிய வந்து என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு எதுவுமே சரியாகல, ஏன்னே தெரியல, நீங்க எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணினேன்.
அந்த நேரத்திலே அவங்க கையில உள்ள காயங்கள் வந்து எனக்கு வலி குறைஞ்சு போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல நான் சொன்னேன், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், இயேசுவின் தழும்புகளை என்னை சுகப்படுத்துறதுக்காக நன்றி இயேசுவே மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல சொன்னேன். அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. திடீரென்று கொஞ்ச நேரத்துல அவங்க சொன்னாங்க, வீக்கம் எனக்கு குறைஞ்சு போற அப்படின்னு சொன்னாங்க. நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு குணப்படுத்தி விட்டாரு அப்படின்னு சொன்னேன். அப்ப இப்ப வந்து அவர் சொன்னாரு, நேற்று கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னாங்க, எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் கடவுளுக்கு இந்த நேரத்துல ஒரு சாட்சியாக நிற்க வச்சதுக்காக கடவுளுக்கு நான் கோடி நன்றி சொல்றேன். Praise the Lord. Praise the Lord. கடவுளுக்கு நன்றி. கையில் அடிபட்டு கையில் வீக்கத்தோட காயத்தோட இருந்த அந்த சகோதரருக்கு இறை வார்த்தையை அறிவித்து இறை வார்த்தையின் மையமாக வைத்து நம்பிக்கையோடு ஏறெடுத்த அந்த ஜெபத்துக்கு கடவுள் இந்த நாட்களில விடுதலை கொடுத்திருக்காங்க. அவருடைய மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை, கடவுள் மருந்தினால் அல்ல இறை வார்த்தையினால் கடவுள் எனக்கு இந்த ஒரு விடுதலை தர முடியுங்கிற ஒரு மாற்றத்தை இந்த நாளில் கடவுள் ஏற்படுத்தி அந்த ஒரு விசுவாசத்தை அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்த நேரத்திலே கரங்களை தட்டி கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு அப்பா, நீங்க கொடுத்த அந்த விடுதலைக்காக, அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தின அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். Glory to God. Praise the Lord பிரதர். இன்னொரு சாட்சி சொல்லணும் பிரதர். நேற்று வந்து அவங்க லீமா சிஸ்டரோட சகோதரன் ஒய்ஃப் வந்து நல்ல என்னென்ன யூரின் வருது இடத்துல கொஞ்சம் யூரின் வர சிக்கலா இருந்தது. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து தென்கொரியாவில் இருக்காங்க. அப்ப அங்க இருந்து அவங்க மாத்திரை போட்டியும் சரியாகலன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. அவங்க அக்கா வந்து ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்க. நான் உடனே வந்து அனிதா சிஸ்டருக்கு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அனிதா சிஸ்டர் பார்த்துட்டு அவங்க வேலையில இருந்திருக்காங்க. அவங்க உடனே முடியலை அப்படின்னு சொல்லி அப்போ எங்கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். இப்போ அந்த ஒரு நொடியில கடவுள் அவங்கள பூரண குணப்படுத்தி ஒரு சாட்சியாக நிற்க வச்சார். கடவுளுக்கு கோடி நன்றி செலுத்துறேன். யூரினரி ப்ராப்ளம் வேற சாட்சி இருக்கா? யூரினரி ப்ராப்ளத்திலிருந்து கடவுள் நாட்கள் அந்த சகோதரருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த சகோதரர் நம்பிக்கையோடு ஏறெடுத்த ஜெபத்துக்கு கடவுள் நாட்களில் செவி சாய்த்து அந்த யூரினரி ப்ராப்ளத்திலிருந்து முழுமையான விடுதலை அந்த சகோதரர் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த நேரத்திலே கரங்களை தட்டி கடவுளோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Thank you Jesus. நீங்க கொடுத்த விடுதலைக்காக நன்றி. Praise the Lord. நேற்று வந்து அங்க தியானத்துக்காக வேண்டி ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இங்கிருந்து அது வண்டி கிளம்பும் முன்னாடி ரொம்ப போராட்டமாவே இருந்துச்சு. போறதாகவும் போகாத மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 9 பேர் கிளம்புனாங்க. 12 பேர், அதுல கொஞ்சம் இதாகி பிறகு 9 பேர் அப்படி கிளம்புனாங்க. இந்த கோவில்பட்டி கிட்ட போகும்போது அப்படி கிளம்பி போயிட்டு இருந்தாங்களா. அப்ப எனக்கு கொஞ்சம் மனசுக்கு இதாவே இருந்துச்சு. அப்ப நாங்க வீட்டுல இருந்து அந்த இதுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஒரு 1 hour மாதிரி 2 பேருமா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். குடும்பமா இருந்தோம். அந்த வண்டியில போறவங்களுக்காக வேண்டி ஏதோ ஒரு நெருடலாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு நைட் ஒரு 11:30 மாதிரி ஃபோன் பண்றாங்க. யாரோட மிஸ்டேக், டிரைவரோட மிஸ்டேக்கா அல்லது வண்டியோட மிஸ்டேக்கா என்னன்னு தெரியாது. ஆனா வந்து டயர் எல்லாம் வெடிச்சு இதாயிடுச்சு. டிரைவர் வந்து குதிச்சுட்டாரு. அதுல இருந்த மக்கள் எல்லாம் ரொம்ப இது பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சிஸ்டர் ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லாஸ்ட்ல கடவுள் கிருபையால யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே இல்லாம, கடவுள் யாருக்குமே ஒரு காயம் இல்லாம அவங்கள வேற விதமா அவங்க இன்னைக்கு தியானம் அட்டன் பண்றாங்க. Praise the Lord. Praise the Lord. கடவுள் தியானம் அட்டெண்ட் செய்யறதுக்காக தன்னாலே ஸ்டாப் ஆயிடுச்சு. வண்டி அப்படி ஸ்டாப் ஆயிரும் அவங்க நினைச்சு கூட பார்க்காத லெவல்ல அந்த வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. அது கடவுள் பெரிய கிருபை. டிரைவர் வேற வெளியில வந்த அப்புறமா. Praise the Lord. கடவுளுக்கு எத்தனை பேர் போனாங்க சிஸ்டர்? எத்தனை பேர் போனாங்கம்மா? இங்க இருந்து வந்து ஒரு 12 பேர் சொல்லி 9 பேர் கிளம்புனாங்க. வேற இடத்துல இருந்து வேற ஆளும் சேர்ந்து போறதா இருந்துச்சு. ஆனா இவங்க 9 பேரும் கடவுள் இந்த ஒரு நல்ல பாதுகாப்பா கொண்டு சேர்த்து. 9 பேர் போன இடத்துல இந்த வண்டியில ஒரு பெரிய ஒரு ஆபத்து வந்த போதும் கடவுள் யாருக்கும் எந்த தீங்கு நேராத வண்ணம் அவரோட வானதூதர்களை அனுப்பி பாதுகாத்திருக்காங்க.
வண்டியோட டயர் எல்லாமே டேமேஜ் ஆன போதும் யாருக்கும் எந்த தீங்கும் வராத வண்ணம் கடவுள் அவருடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்திருக்காங்க. இது அந்த நேரத்திலே அந்த அற்புதத்தை இவருடைய வாழ்வில் செய்த கடவுளுக்கு கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Thank you, Jesus. Praise the Lord. எனக்கு ஒரு சாட்சி கூடங்க. போன வாரம் வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னா அந்த இது எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் பண்றதா ஒரு இது. ஆனா வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. இப்படி ரொம்ப ஒரு இதுல வச்சு என்னோட பேர் அதுல வந்துச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் கடவுள் பாதத்துல கொடுத்துட்டேன். அப்ப எனக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு வந்து இது யாரு பண்ணாங்களோ அவங்க எனக்கு இது எல்லாமே நாளை ப்ரூஃப் ஆகணும். யார் பண்ணாங்களோ அவங்களும் நீங்களே பொறுப்பெடுத்துங்க. அவங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனா அவங்க உண்மையை மட்டும் ஒத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டே இருந்தேன். அடுத்த நாளே வந்து எல்லா பிரச்சனை கிளியர் ஆகி பண்ணவங்களே நாங்க தான் இது செஞ்சோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டாங்க. கடவுள் பெரிய கிருபை. அதுல ரொம்ப மன பாரத்துல நான் அதுல இருந்தேன். கடவுள் பெரிய ஒரு கடவுளுக்கு நன்றி. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன இறைவார்த்தை அறிக்கை அந்த இறை வார்த்தையின்படி இவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் கடவுள் ஒன்றுமில்லாமல் மாற்றி அதை உருவாக்க காரணமாக இருந்தவருடைய உள்ளத்தில் அந்த ஒரு மாற்றத்தை கடவுள் ஏற்படுத்தியிருக்காங்க. அவங்களாகவே முன் வந்து அதை ஒப்புக்கொள்ள கடவுள் இந்த நாள்ல கிருபை செஞ்சிருக்காரு. கடவுளோட அந்த கிருபைக்காக இந்த நேரத்திலே கரங்களை தட்டி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. Thank you, Jesus. Praise the Lord. Okay. Jenny, Joseph, brother or sister, சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. Praise God, brother. Praise the Lord, sister. இந்த விஷயம் சில்வியா சிஸ்டர் இப்ப சொன்னாங்க. ஓகே. அந்த ப்ராப்ளம் தான் பிரதர். அது பெரிய அதிசயம். ஓகே ஓகே ஓகே. தூக்கம் இல்லை. அவ்வளவு பிரேயர் அதுக்காக கடவுள் பத்திரமா இன்னைக்கு போய் கொண்டு சேர்த்தாங்க. கடவுளுக்கு நன்றி. ஓகே ஓகே சிஸ்டர். ஓகே, வேற யாருக்காச்சும் சாட்சிகள் இல்லைன்னு சொன்னா ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பெறலாம். அங்க இன்னொரு சாட்சி கூட சொல்லுங்க. அதுக்கப்புறமா இவங்க என் ஹஸ்பண்டோட தம்பிய வந்து ஜெயில வச்சிருந்தாங்கல்ல கத்தார்ல. ஆமா, அவங்களுக்கு வந்து 29ஆம் தேதி தான் தீர்ப்புன்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா கடவுள் கிருபையால அவங்க நேத்து ஊருக்கு வந்துட்டாங்க நல்லபடியா, எந்த ஒரு இது இல்லாம. கடவுளுக்கு கூட இங்க ஈரானில் மீன்பிடி தொழிலுக்கு சென்ற ஒரு 6 சகோதரர்கள் இங்கே கத்தார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. 29ஆம் தேதி தான் அவங்களோட தீர்ப்பு அப்படின்னு சொன்ன அந்த சூழ்நிலையை கடவுள் மாற்றி அதற்கு முன்பாகவே அனைவரும் வீடு போய் சேர எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியாக வீடு போய் சேர கடவுள் நாட்கள்ல கிருபை செஞ்சிருக்காரு. கடவுள் செய்த இந்த அற்புதத்திற்காக கரங்களை தட்டி கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Glory to God. கடவுளுக்கு நன்றி.